எந்த ப்ராப்ளம் காட்ட போறீங்க? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? இருக்கு. எஸ், ஆல் குட். ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அதான் ஓபன் பண்ணி. சரி. எப்படி ஒர்க் ஆகுது மேம்? இது வந்து இப்போ வந்து நம்ம கொடுக்குற இன்புட் வந்து டேட்டால ஸ்டோர் பண்ணியிருக்கோம் வேரியபிள்ல. டேட்டா 2 வந்து எம்டி ஸ்ட்ரிங்கா வச்சிருக்கோம். இப்போ வந்து ஃபார் ஐ இன் டேட்டானா லூப் பண்றோம். அது வந்து டேட்டாவை லூப் பண்றோம். இஃப் ஐ நாட் இன் டேட்டா 2னா அது வந்து டேட்டா 2ல இல்லாத வேல்யூஸ் எல்லாம் லூப் ஆகி அதுல ஸ்டோர் ஆகும், டேட்டா 2ல ஸ்டோர் ஆகும். இப்போ இதை ரன் பண்ண ஒரு நிமிஷம். ஓகே, பிஃபோர் யூ ரன் இட் ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, நான் கொஞ்சம் கேள்வி கேட்கிறேன், சொல்லுங்க, வேலை சொல்லுங்க. So on the data, okay, so you say enter your text. In text வந்து நான் வந்து let's say hello, அவங்க அந்த எக்ஸாம்பிள் சொன்னாங்க. So hello சொல்றேன், HELLO. அப்படி போட்டா அந்த for loopல for I in dataல I யோட வேல்யூ என்னவெல்லாம் இருக்கும்? ஐ இன் டேட்டானா அந்த ஹலோ தான் மேம். ஐயோட டேட்டா ஐ இன் டேட்டானா ஐக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் வரும்? ஃபர்ஸ்ட் ஓகே, இது ஃபார் லூப்பா? இட்ஸ் a loop. எத்தனை தடவை இந்த லூப் ரன் ஆக போகுது? லூப்னா என்ன? இட்ஸ் ரன் ஓவர் அண்ட் ஓவர் அண்ட் ஓவர், திருப்பி திருப்பி ரன் ஆக போகுது. ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கையும் அப்படியே செக் பண்ணிட்டே வரும் மேம். அதுல ஓகே. சோ ஓகே, எல்லாருக்கும் ஸ்ட்ரிங்னா என்ன, கேரக்டர்னா என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? கோகுல், ஸ்ட்ரிங்க்கு என்ன மீனிங், கேரக்டருக்கு என்ன மீனிங்? ஸ்ட்ரிங்னா மேல அந்த டபுள் கோட்ஸ்குள்ள ஸ்டோர் பண்ணி ஸ்ட்ரிங். சரி. சரி. கேரக்டர்னா? கேரக்டர்னா சோ பைத்தான்ல ஸ்ட்ரிங் மட்டும்தான். ஸ்ட்ரிங் மட்டும்தான் இருக்கு. நான் வந்து இன் ஜெனரல் கேக்குறேன். நான் நமக்கு ஒரு கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுவது கஜேந்திரன், சொல்லுங்க. மேம் ஸ்ட்ரிங்னா கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ். கரெக்ட், கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். லெட்டர்ஸ் கரெக்ட் தான், பட் நான் வந்து கேரக்டர்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணதுனால நீங்க இட்ஸ் a collection of characters. சோ கோகுல், நீங்க சொன்ன ஆன்சர் வந்து எஸ், ஸ்ட்ரிங் வந்து டபுள் கோட்டுக்குள்ள போடும்போது அது பைத்தான்ல எஸ், தட் இஸ் a syntax. பட் நான் ஜெனரலா வந்து இப்ப நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்ட்ரிங் ரிலேட்டட் ப்ரோக்ராம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது when I say what is a string, கரெக்ட், அது கரெக்டா நம்ம கரெக்ட் இது நம்ம யூஸ் பண்ணணும். சோ ஹலோ அப்படின்றது இட்ஸ் a string. I am சித்ரா, that is a string. ஆனால் இந்த ஹலோல HELLO ஒவ்வொரு எழுத்தா சொல்றது that is a character. ஓகே. சோ அதனால அது நமக்கு என்ன, நம்ம கோட் எழுதும்போது நமக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியணும். அந்த ஹோல் இப்ப டூப்ளிகேட் சொல்றோம் நம்ம இல்லையா? இப்ப நீங்க சொல்றது இந்த கொஸ்டின் நான் ஆல்ரெடி கேட்டேன். நானு கொஸ்டின் வந்து is it to remove duplicate strings, the words or duplicate characters? இப்ப ஹலோன்ற வேர்ட்ல ஹலோ இஸ் a word. So I am சித்ரா அப்படின்னா I is a word, am is a word, சித்ரா is a word. ஹலோ அப்படின்ற வேர்ட்ல அந்த LLO இனி டூப்ளிகேட் கேரக்டர்ஸ் ரிமூவ் பண்றோமா, அது கொஸ்டினா? இல்ல ஒரு பெரிய ஸ்ட்ரிங் கொடுத்து, மீனிங் பெரிய சென்டென்ஸ் மாதிரி கொடுத்து ரிப்பீட் பண்ற வேர்டை ரிமூவ் பண்றோமா? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரிப்பீட் டூப்ளிகேட்னு சொல்லும்போது டூப்ளிகேட் இன் வாட்? ஒரு வேர்டுக்குள்ள லெட்டர்ஸ் டூப்ளிகேட்டா இல்ல ஒரு சென்டென்ஸ்ல வேர்ட்ஸ் டூப்ளிகேட்டா? அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து என்டர் யுவர் டெக்ஸ்ட் அப்படி சொல்லியிருக்கீங்க, ரைட்? ஸோ இங்க டெக்ஸ்ட்ன்றது இப்ப லெட்ஸ் சே மை டெக்ஸ்ட் இஸ் I am Chitra and I am Sayur instructor. இதுல what are you going to remove? ரிப்பீட்டடா இருக்க லெட்டர்ஸ் ரிமூவ் பண்ணிருங்க. ரிப்பீட்டடா கேரக்டர்ஸ். characters whole thing. இப்போ I am ல a இருக்கு. So let me just type it just so that you guys know what I'm talking about. I am சித்ரால repeated characters ரிமூவ் பண்ணா என்ன ஆன்சர் என்ன வரும்? டைப் பண்ணுங்க பார்க்கலாம். உங்க கோட ரன் பண்ணா ஆன்சர் என்ன வரும்? ஒரு நிமிஷம். யாருனாலும் டைப் பண்ணுங்க. இந்த பேஸ்ட் ஆன் த கொஸ்டின், உங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அ கொஸ்டின் இப்படி ஒரு கொடுத்தா ஓகே. ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி போடுறீங்க?
So Giri typed. So why is that the answer, Giri? மேம் அதுல ஸ்பேஸ் பார்க்க முடியல மேம். 2 தடவை ஸ்பேஸ் வந்திருக்கு. ஸ்பேஸ் வராது மேம். Okay, good. That's a good call. But even otherwise, பரவாயில்ல, that's okay. I think you thought about the I and A and all that. But explain பண்ணுங்க உங்க ஆன்சர். ஏன் வந்து இதான் ஆன்சர் சொல்லிட்டு? நம்ம அந்த ஃபார்முலா ஃபார் ஐ இன் டேட்டா அந்த மாதிரி கொடுத்து போகையில ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஒவ்வொரு வேர்டு ஒவ்வொரு ஃபுல்லா அந்த ஐஎம் சித்ராவே அந்த ஐ வந்து ஐட்ரேட் பண்ணிட்டே போகும் மேம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஸ்ட்ரிங்ல வந்து ஐ எடுத்திருக்கோம் அப்படின்றப்ப அந்த எம்டி ஸ்ட்ரிங்ல ஐன்ற கேரக்டர் இல்லைன்றப்போ அதை வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம் மேம். நீங்க வந்து ஓகே நெக்ஸ்ட் அதாவது கேட்ட கேள்வி என்னன்னா, நான் என்ன what am I trying to explain இப்போ நீங்க டூப்ளிகேட் கேரக்டர் ஒரு வேர்ட்ல மட்டும் இல்லாமல் என்டையர் இன்புட்லயும் பாக்குறீங்க நீங்க, ரைட்? ஐ ஆம் சித்ரான்றது இட்ஸ் நாட் ஒரு வேர்ட், இட்ஸ் மல்டிபிள் வேர்ட்ஸ். எல்லா வேர்ட்லயும் இப்போ ஓகே திஸ் இஸ் தி क्वेश्चन. இப்போ ஹலோ ஹலோன்னு இருந்ததுன்னா இஸ் தி ஆன்சர் இப்படி வரணுமா இல்ல இப்படி வரணுமா? இதை நான் டைப் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஹலோ ஹலோ இஸ் யுவர் இன்புட். ஆன்சர் வந்து HELO பின்னாடி செகண்ட் லைன்ல இருக்கு. அது கரெக்ட் ஆன்சரா இல்ல தேர்ட் லைன்ல HELO மட்டும் கொடுத்துருக்கேன் அது கரெக்ட் ஆன்சரா? somebody else. Let's see. வித்யா, இது கரெக்ட் ஆன்சர் நம்ம சொன்ன ப்ராப்ளத்துக்கு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, கேட்கல. Second one, HELO and the space space டோர் நாக் பண்றாங்க. So HELO space HELO அதான் கரெக்ட் ஆன்சரா? இல்ல செகண்ட் ஒன் ஒரே ஒரு HELO இருக்கு. கரெக்ட், ரைட்? ஸோ ஏன்னா நீங்க என்டையர் ஸ்ட்ரிங்கையும் பார்த்து ரிப்பீட்டட் இது பண்றீங்க. மேபி நீங்க ஃபர்ஸ்ட் இந்த இந்த கொஸ்டினை என்கிட்ட சொல்லும் போது when I asked என்ன ஹோம்ஒர்க் என்னன்னு சொல்லும் போது I thought you're going to remove duplicates in every word and I thought the answer is the second one. the first lineல கொடுத்திருக்கேன் இல்லையா, HELO அதுன்னு நினைச்சேன் நான். ஏன் நான் என்னோட அசம்ஷனும் கரெக்ட். ஏன்னா நீங்க டூப்ளிகேட் வேர்ட்ஸ்ல இருக்கு, டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்றோம். So every அந்த இதை வந்து எவ்ரி வேர்டுக்கு நம்ம அப்ளை பண்றோம். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு ரைட் தி கோட் டு. இப்போ கௌதம் காட்டின கோடை வந்து நம்ம வந்து நான் அசம்ஷன் பண்ணிருக்கேன் இல்லையா, அதுக்கு எப்படி எழுதுறதுன்னு அடுத்து பார்க்க போறோம் நம்ம. பட் கிளாஸ்ல எல்லாருக்கும் டு யூ see the difference? நான் வந்து ஒரு இன்புட் கொடுத்தேன், ஹலோ ஹலோ சொல்லிட்டு ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன், அதுக்கு 2 விதமா ஆன்சர் எழுதியிருக்கேன் நான். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆன்சருக்கும் செகண்ட் ஆன்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு புரிஞ்சுதா? Everybody clear on that? Because when you write code, the first step is to understand என்ன ப்ராப்ளம் கேட்குறாங்க, எக்ஸாக்ட்லி இவங்க என்ன கேட்குறாங்க அப்படி சொல்லி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இப்போ நான் ஒரே ப்ராப்ளம் ரிமூவிங் டூப்ளிகேட் கேரக்டர்ஸ் அந்த ப்ராப்ளத்தையே நான் 2 தடவை போட்டிருக்கேன். 2 விதமா ஆன்சர் வரலாம்னு சொல்லி போட்டிருக்கேன் நான். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? என்ன 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 மாதிரி 2 ஸ்டெப் 2 மாதிரி எழுதலாம் அப்படி சொல்லிட்டு புரிஞ்சுதா? எனி கொஸ்டின்ஸ்? கோகுல் உங்களுக்கு புரிஞ்சுதா? எஸ் மேம், கொஸ்டின் புரிஞ்சது. கொஸ்டின் புரிஞ்சுது. ஏன் வந்து இந்த மாதிரி 2 ஆன்சர், நான் ஃபர்ஸ்ட் எழுதின ஆன்சருக்கும் செகண்ட் எழுதின ஆன்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். மேல வந்து ஹலோ ஹலோன்னு இருக்கு மேம், கீழே ஹலோ. ஆக்சுவலா வந்து ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட்டட் கேரக்டர் வந்து நான் கொடுத்துருக்க ப்ரோக்ராம்ல வந்து பிரிண்ட் ஆகாது. ஒரு வாட்டி தான் ஹலோ மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். மேல வந்து ஹலோ ஹலோன்னு இருக்கு, 2மே பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றீங்க. ஏன் பிரிண்ட் ஆகுது? என்ன மீனிங் அதுக்கு? எக்ஸ்பிளைன் த ப்ராப்ளம். ஹலோ ஹலோ இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸ்பிளைனிங் a ப்ராப்ளம். ஸோ இந்த எக்ஸாம்பிளை பார்த்துட்டு நீங்க எப்படி ப்ராப்ளத்தை வந்து திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? ரிமூவ் டூப்ளிகேட் கேரக்டர்ஸ் அப்படி சொல்றது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ரைட்? எஸ் மேம். ரிமூவ் டூப்ளிகேட் இந்த ஹலோ ஹலோ HELO 2 தடவை வந்திருக்கு இல்லையா, அதுக்கு வாட் இஸ் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்? Are you able to think about it? Maybe somebody else. Let's see. Harishwaran.
கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு, பட் ஐ வாண்ட் யூ கேஸ் டு திங்க் ஸோ தட் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா எப்படி எல்லாம் திங்க் பண்ணலான்றதுக்காக கேட்கிறேன் நான். ஹரீஸ்வரன், what do you think? எஸ் மேம். என்ன கேட்டேன்? இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற அவுட்புட்டுக்கும் செகண்ட் அவுட்புட் என்ன டிஃபரன்ஸ்? கரெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க அவுட்புட்டுக்கு எப்படி டிஃபைன், ஒரு ஜெனரல் ப்ராப்ளமா எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, எப்படி சொல்லுவீங்க? மேம் ஃபர்ஸ்ட் இருக்கிற அவுட்புட்னா அதுல ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஒவ்வொரு வேர்டா எடுத்து அதுல இருக்கிற டூப்ளிகேட் ரிமூவ் பண்றோம் மேம். செகண்ட் இதுக்கு டோட்டலா இருக்க எல்லா மொத்த ஸ்ட்ரிங்ல இருந்து டூப்ளிகேட் ரிமூவ் பண்றோம் மேம். கரெக்ட், வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்தது வந்து the entire string, treat every word, ஒவ்வொரு வேர்டையும் தனித்தனியா ட்ரீட் பண்ணி each word remove duplicates from each word. Second one, remove duplicates from the entire string. So there's a difference. So கேள்வி எதுனா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது you have to make sure to think, okay இவங்க ஃபுல்லா கொடுத்துருக்காங்க, இப்போ இந்த மாதிரி ஒன்னு சொன்னா you have to start thinking, நிஜமாவே இதுதான் மீன் பண்றீங்களா இல்ல நீங்க வேர்டை மீன் பண்றீங்களா என்ன, அந்த மாதிரி எல்லாம் you have to start asking questions just so that you are clear about the question. புரிஞ்சுதா? இது ஒரு எக்ஸாம்பிள். இப்ப நான் சொன்னது ரிமூவிங் டூப்ளிகேட்ஸ் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கே இந்த கொஸ்டின்லாம் நீங்க கேட்கலாம். நீங்க ஃபுல் ஸ்ட்ரிங்கை மீன் பண்றீங்களா இல்ல இல்ல யூனோ ஒவ்வொரு வேர்டா மீன் பண்றீங்களா, அப்படி கேட்கலாம் நீங்க. புரிஞ்சுதா? that is one thing to think about. Now back to the code. Now Gokul, நம்ம வந்து ஸ்ட்ரிங்னா என்ன, கேரக்டர்னா என்ன, வேர்டுனா என்ன, வேர்டு கேரக்டர்னா என்ன பார்த்தாச்சு. நம்ம அந்த டேர்மை யூஸ் பண்ணி, கேரக்டர், ஸ்ட்ரிங்ஸ், வேர்ட்ஸ், அந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணி கேன் யூ எக்ஸ்பிளைன் யுவர் கோட் ஒன் மோர் டைம்? அந்த ஃபார் லூப்ல ஃபார் ஐ டேட்டானா ஐக்கு என்னென்ன வேல்யூ எல்லாம் வரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஐல வந்து அந்த டேட்டால இருக்க கேரக்டர்லாம் லூப் ஆகும். கரெக்ட். ஸோ which is what hello, my string is hello, அது என்னென்னலாம் வரும், ஐயோட வேல்யூ என்னெல்லாம் வரும்? HELLO. ஃபர்ஸ்ட் ஹெச் வரும், அடுத்து இ வரும், அடுத்து E எல் வரும், வரும், L வரும், L வரும், அடுத்து O வரும். அதை வந்து நீங்க டேட்டா டூல் ஆல்ரெடி இருக்கான்னு பார்த்துட்டு இல்லைன்ற கேஸ்ல இது பண்றீங்க, ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்றீங்க. வெரி குட். நான் இதை if I say இந்த ஃபர்ஸ்ட் அவுட்புட் காட்டினேன் இல்லையா, இப்போ I give hello hello கொடுத்தேன்னா I want my output should be HELO HVLO அப்படி வரணும் எனக்கு. அப்படி வரதாக இருந்தால் உங்க கோடை எப்படி மாத்துவீங்க? என்ன டிஃபரன்ஸ்? நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கும் செகண்ட், ஃபர்ஸ்ட் நீங்க எழுதின ஆன்சருக்கும் நான் சொன்ன ப்ராப்ளத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? மொதல் இருக்கிறதுல வந்து டூப்ளிகேட் கேரக்டரை மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணிடுவோம். நம்ம என்ன இன்புட் கொடுத்தாலுமே டூப்ளிகேட் கேரக்டரை அப்படியே ரிமூவ் பண்ணிடுவோம். அதாவது ஒன் மோர் டைம் ரிப்பீட் ஆயிருந்தா. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இப்போ ஹலோ ஹலோன்னு கொடுத்தா ரெண்டு இதுலையுமே பிரிண்ட் ஆகணும். பட் வந்து ரெண்டுமே தனித்தனி ஸ்ட்ரிங், இண்டிவிஜுவல் ஸ்ட்ரிங். ஒவ்வொரு வேர்டும் ஒரு ஸ்ட்ரிங்கா மாறிடுது. ஆமா, ரைட். ஸோ நீங்க எழுதின அந்த லாஜிக் 3 to 5ல எழுதின லாஜிக்கு கரெக்ட். ஆனால் அந்த டேட்டாங்கிறது ஃபுல் ஸ்ட்ரிங்காக இருக்கக்கூடாது, ஒவ்வொரு வேர்டா இருக்கணும். ரைட். ஒவ்வொரு வேர்டா இருந்ததுன்னா நம்ம பண்ணிடலாம் நம்ம. ஸோ என்ன பண்ணுவீங்க இப்படி பண்றதுன்னா? ஒரு பெரிய ஸ்ட்ரிங் இருக்குது, ஹலோ 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 சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, பெரிய ஸ்ட்ரிங் இருக்கு. அதுல ஒவ்வொரு வேர்டா எடுக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணலாம்? Okay, நீங்க திங்க் பண்ணுங்க. I'm going to ask, let's see, who did I not ask yet? Gokul. Okay. Jaya. Okay, Hema Jaya. Hema. என்ன பண்ணலாம்? ஒரு பெரிய ஸ்ட்ரிங் இருக்கு, அதுல ஒவ்வொரு வேர்டா நம்ம எடுத்து இந்த லாஜிக் அப்ளை பண்ணணும். What do you need to do? Am I there? Split. Okay, இந்த மைக் ஒர்க் பண்ணலையா? I want you guys to talk. Okay, mic work பண்ணல. Okay, so speaking of talking, நம்ம வந்து I think I know some students wanted to talk இது soft skills பண்ணணும்னு சொன்னீங்க, இன்ட்ரெஸ்டடா இருக்குன்னு சொன்னீங்க. We are arranging for that. But இந்த கிளாஸையே use it for your communication.
எப்படி கிளியரா வந்து தமிழ்ல ஸ்டார்டிங் யூ கேன் ஸ்டார்ட் வித் தமிழ் ஆர் வாட் எவர் லாங்குவேஜ் நீங்க வந்து இது கம்ஃபர்டபுளா இருக்கீங்க. நீங்க வந்து பேசுறத கிளியரா பேசுறது, ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்றது, நீங்க எழுதின கோடு, that is also a skill. சரியா? So whenever I say somebody volunteer, use that opportunity and volunteer to explain your code. அப்படி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகும். தமிழ்ல எனக்கு ஒழுங்கா வரும், இங்கிலீஷ் தான் பிரச்சனைனா இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணுங்க, இந்த கிளாஸ்லயே ட்ரை பண்ணுங்க. the more you speak the better you get. அதனால use this opportunity. Okay, all right. So what was it? Hema couldn't do. Okay, but she did have some answer. Jayasuriya, Raja, do you know the answer? என்ன பண்ணலாம்? கேட்கலாம் மேம். கேக்குது. இப்ப வந்து நீங்க இப்படி தனித்தனி லெட்டர் கொடுத்தா அது மட்டும் இது பண்ணணும் மாதிரி சொல்றீங்களா? அந்த மாதிரி அந்த ஓகே, ரிப்பீட் தி क्वेश्चन. என்ன क्वेश्चन கேட்டேன்? முதல்ல எல்லாரும் क्वेश्चन புரியுதான்னு பார்க்கணும். வாட் இஸ் தி क्वेश्चन? இல்ல மேம், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு லெட்டர் கொடுத்துட்டோம்னா, ஒரு வேர்டு கொடுத்துட்டோம்னா அதுல இருக்க ரிப்பீட் ஆன லெட்டர்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அது ஒன் டைம் பிரிண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு மேம். ரெண்டாவது நீங்க சொல்லும் போயில வந்து ரெண்டு வேர்டு தந்திருந்தீங்க. பட் வந்து அந்த இதுல இருக்க எல் மட்டும் அது 2 டைம்ஸ் இருந்தது மட்டும் அது மட்டும் ஒன் டைம்ஸ் அந்த வேர்ட்ல இருக்கிற அந்த இது மட்டும் தான் மேம் பிரிண்ட் ஆச்சு. அந்த மத்ததெல்லாம் அந்த இன்னொரு வேர்டு ரிப்பீட் ஆச்சு மேம். நீங்க கேக்குறது வந்து அந்த தான் மேம் கேக்குறீங்க. சோ இத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சொன்னது வேர்ட் இல்ல, ஃபர்ஸ்ட் சொன்னது ஸ்ட்ரிங். வாட்ஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் a word and a string, ஜெயசூர்யா? வேர்ட்ன்ற டேர்முக்கும் ஸ்ட்ரிங்ன்ற டேர்முக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸ்ட்ரிங்னா வந்து கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் மாதிரி சொன்னீங்க. அடுத்து வந்து கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ், கரெக்ட், ரைட்? பட் நம்ம இந்த டிஸ்கஷன்ல நம்ம எப்படி ட்ரீட் பண்ணோம்? இந்த இடத்துல ஸ்ட்ரிங் இஸ் a sentence. எஸ் மேம். ரைட்? ஒரு சென்டென்ஸ்ல எல்லா டூப்ளிகேட்டையும் ரிமூவ் பண்றோம். நான் சொல்றேன் சென்டென்ஸ்ல ஒவ்வொரு வேர்ட்ல இருக்கிறதையும் ரிப்பீட் பண்ணுங்க. so you should be able to explain it better. எப்படி வந்து நம்ம அந்த ப்ராப்ளத்தை ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்றோமோ புரிஞ்சுதுன்னா then it will be easier to translate it into code. ஓகே மேம். ஓகே, சோ அதனால क्वेश्चन புரியல இல்ல ஒழுங்கா அந்த क्वेश्चனை வந்து நம்ம ஒழுங்கா நம்மளோட மைண்ட்ல ஃபார்ம் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி நான் கேள்வி கேட்கும்போது try to answer it. அப்ப நமக்கே இதாகும். if I say you are given a sentence find the duplicate in each word, அதுலயே நிறைய க்ளூ வந்துச்சு. ஈச்ன்னு சொல்லிட்டேன் நானு. so you know that okay now இப்ப வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து ஒவ்வொன்னா தனியா எடுக்கணும்னு ஒவ்வொன்னே தெரிஞ்சிச்சு நமக்கு. அப்புறமா I say remove duplicate in each word. so you can write code for எப்படி duplicate ஒரு வேர்ட்ல எப்படி duplicate remove பண்றது, அந்த சென்டென்ஸ்ல இருந்து ஒவ்வொரு வேர்டா எப்படி எடுக்கிறது, அப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சோன்னா கோட் எழுதுறது ஈஸி. ஸோ மேக் ஷுர் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். கரெக்டா ப்ராப்ளத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்றதுக்கு முதல்ல பழகுங்க. தென் அந்த லாஜிக்கல் திங்கிங் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வரும். சரியா? ஓகே, ஸோ ஜெயசூர்யா யூ செட் இப்போ புரியுது. கேன் யூ ரிப்பீட் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஜெயசூர்யா? மேம், நம்ம வந்து நம்மளோட ப்ராப்ளம் வந்து இப்ப வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ்ல வந்து நிறைய வேர்டு இருக்கும். அந்த வேர்ட்ல வந்து டூப்ளிகேட் லெட்டர்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ற மாதிரி சொல்ல வந்தீங்க மேம். வெரி குட். ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட். ஓகே, அதை எப்படி ஆன்சர் பண்ணலாம்? அதுக்கு எப்படி இந்த கோடை எப்படி எழுதலாம்? இவங்க ஆல்ரெடி என்ன கோட் எழுதியிருக்காங்க? நம்ம வந்து இது வந்து சிங்கிள் ஒரு வேர்டு மட்டும் தந்தா மட்டும் அதுல இருக்க டூப்ளிகேட் லெட்டர் கேரக்டர் மட்டும் ரிமூவ் பண்ற மாதிரி எழுதியிருக்காங்க. கோட் இருக்கு. நமக்கு இதையே ஒரு சென்டென்ஸ்ல நிறைய வேர்ட் இருக்கும், ஒவ்வொரு வேர்டுக்கு நம்ம இதை பண்ணணும். எஸ் மேம். இதான். So he has the code to remove the duplicates from a single word. Now ஒரு சென்டென்ஸ்ல இருந்து ஒவ்வொரு வேர்டா நான் எப்படி கொடுத்தேன், அது கொடுத்து கோட் எழுதலாம். எப்படி கோட் எழுதலாம்? என்ன பண்ணணும்? ஒரு சென்டென்ஸ்ல இருந்து ஒவ்வொரு வேர்டா தனியா பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணனும் மேம். ஒரு வேர்டா நம்ம வந்து வேர்டா எடுக்கணும். அந்த சென்டென்ஸ்ல இருந்து ஒவ்வொரு வேர்டா எடுக்கணும். கரெக்ட். அது பண்றதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம? How do we do that?
உங்களுக்கு தெரியலன்னா பிரச்சனை இல்லை. It's okay. You can think about it and see what others are doing. And let's see. So I got him. Okay. So I'm seeing some split answers வருது. கொஞ்சம் பேர் split பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. So Vasudevan, can you explain the code? எப்படி பண்ணலாம்? Split யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம்? Splitனா என்னது? ஸ்பிளிட்னு ஒரு தனி ஃபங்க்ஷன் தனியாக இருக்குமா பைத்தான்ல? அதை இந்த யூஸ் ஃபங்க்ஷன் பண்ணி என்ன? நம்ம இப்போ ரிசல்ட்டு ஏதாச்சும் வேரியபிள் எடுத்துட்டு அந்த வேரியபிளில் வந்து ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா ஸ்பிளிட்னா என்ன? when I ask split, what is the purpose of split? அது கரெக்டா அது மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்பிளிட்னா என்ன மீனிங்? வேர்ட்ஸ் ஸ்ட்ரிங்கில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பிரித்து எடுக்கலாம் தனித்தனி வேர்டா. ஸ்பேஸ் யூஸ் பண்ணி அதில் வந்து தனி லெட்டர் ஜே மட்டும் இருந்துச்சுன்னா ஜே மட்டும் வச்சு தனியாக பிரித்து எடுக்கிற மாதிரி, டாட் இருந்துச்சுன்னா டாட் மட்டும் தனியாக வச்சுருக்க மாதிரி. One more time. ஒரு வேர்டு இருந்ததுன்னா அதுல தனித்தனியா கொடுக்குமா? என்னது? ஒன் மோர் டைம் எக்ஸ்பிளைன் இட். ஒன் மோர் டைம். ஒரு ஸ்ட்ரிங் இருந்துச்சுன்னா அதுல வந்து நம்ம ஸ்பேஸை வச்சு பிரிக்கலாம், இல்ல டாட் வச்சு பிரிக்கலாம். என்ன அந்த மாதிரி கேரக்டர்? நமக்கு நிறைய கஸ்டமைஸ். ஒரு லாங் ஸ்ட்ரிங் இருந்ததுன்னா, லாங்கஸ்ட் ஷார்ட் வாட் எவர், ஒரு ஸ்ட்ரிங் இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரிங்ல வந்து நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி வேர்ட்ஸா பிரிக்கலாம் நம்ம, ரைட்? ஸோ இப்போ ஐ எம் சித்ரா அப்படின்ற வேர்ட், நான் இப்போ வந்து ஐ எம் சித்ரா இஸ் மை இன்புட் ஸ்ட்ரிங் அப்படி இருந்ததுன்னா ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா என்ன ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க வசுதேவன். ஐ எம் சித்ரா ஸ்பிளிட் ஃபங்க்ஷன்ல வந்து டபுள் கோட்ஸ்ல ஸ்பேஸ் கொடுத்தோம்னா நமக்கு நீங்க அந்த லெட்டர்ஸ்ல ஸ்பேஸ் இருக்கோ அதுல மட்டும் கட் ஆகி ஐ தனியா வந்துடும், ஆம் தனியா வந்துடும், சித்ரான் தனியா வந்துடும். ஓகே, அந்த மூணும் தனியா வரும். Okay, can I share my screen for a really quick? Who's sharing? Gokul. I'm going to share my screen really quick. So yeah. Okay. Okay, I'm just going to use Notepad for now. So let's see. I'll share the screen. Okay, just so that you guys see and ask the right questions. So when the input equals, I am Chitra, right? Chitra, அது input. இப்போ நான் split function யூஸ் பண்றதுக்கு என்ன சொல்றாங்க, அந்த inputல வந்து okay, when you use a function யூஸ் பண்றதுனா அது எப்படி யூஸ் பண்ணோம்? split function சொன்னீங்களா? Okay, split is the name of the function. இதை நான் எப்படி யூஸ் பண்றது? ஒரு ஃபங்க்ஷன்னாலே you're going to give the name and then you're going to have argument. அதனால ஸ்பிளிட் போட்டேன் நான். இந்த ஸ்பிளிட்டை வந்து இந்த இன்புட்டுக்கு நான் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? how do I write code? Maybe I should use Visual Studio. One நிமிஷம், let me see if I can take the Visual Studio open. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம், hold on. But I didn't want to do it to here. Oh, okay. Okay. All right. So I am going to share different things so that it's Python. You guys can see it. Stop sharing. Google is giving me problems. Test verify. Yeah. Okay. So I said my input is I am Chitra. All right. So I'm asking until you guys said split, what happens? All right. Somebody raised the hand. சொல்லுங்க. Whoever raised the hand, what are you saying? என்ன சொல்றீங்க? Ma'am, input dot split. Okay, input dot split கொடுக்கணும். Okay, what does that mean? Okay, இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்பிளிட்டுக்கு மட்டும் கிடையாது, என்ன பண்ணாலும் இதுக்கு என்ன மீனிங்? input dot split இங்க வந்து input வந்து string கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்ட் மேம். அதுல வந்து string கிளாஸோட இருக்கிற அந்த splitன்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். கரெக்ட்.
So class object அதுக்கு பின்னாடி போலாம் நம்ம. So the idea is I want to split something. எதை split பண்றது, right? எதை split இப்போ let's say I have two strings or I have an integer I equals, I have 1234 or something like that. I have something, okay, you don't have to give integer, அதனால விட்டுறலாம். So I have something like that. I have something j equals, this is a test. இப்போ நான் இந்த ஸ்பிளிட் அப்படின்ற ஃபங்க்ஷனை ஐ நோ ஸ்பிளிட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து கேன் ஸ்பிளிட் ஒரு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து தனித்தனியா பிரிக்கலாம். நம்ம சொல்லிட்டோம் நம்ம எந்த இப்போ 3 இன்புட் வச்சிருக்கேன் நான், அந்த 3 இன்புட்ல எந்த இன்புட்டை போய் ஸ்பிளிட் பண்ணணும் நான் அப்படின்னு நமக்கு தெரியணும். அதுக்காக யூ ஹேவ் டு சே சம்திங் விச் இஸ் இன் திஸ் கேஸ் இன்புட்டை பண்ண போறேன். அதனால இன்புட் டாட் ஸ்பிளிட் அப்படி போடுறேன் நான். கேன் ஐ டூ ஐ டாட் ஸ்பிளிட்? பண்ணலாமா? நோ மேம். ஏன் முடியாது? ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும், இன்டிஜருக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அதனால உங்க இன்புட்டை வந்து எந்த இன்புட், ஐ ஹாவ் 2 இன்புட்ஸ், ஸ்ட்ரிங் இன்புட்ஸ் ஹியர். இன்புட்னு ஒன்று இருக்கு, ஜேன்னு ஒன்று இருக்கு. ஐ வாண்ட் டு ஸ்பிளிட் இன்புட். அதனால இன்புட்ல ஐம் கோயிங் டு பி அப்ளையிங் மெனி string functions. So if you're going to apply string functions, you will write the name of the string variable. This is a string variable, and then you call the function. Split madri, what are the other functions available? Anybody tell me some function names? So theriyalana, I can do this, put a dot. It gives me all the possible things I can do on that. Yeah. So pathina split angle irukku. So if anytime you want to use a string function, write you in the name of the variable, put a dot. It gives you all possible things you can do. Don't look at the underscore இல்லாமல் மித்ததெல்லாம் பாத்தீங்கன்னா அதுலயே உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரும். You can start using those things. So we'll work on some of these things. So இதுல split தான் சொன்னாங்க. So split. அடுத்து split I open the put the open parenthesis. அதுல என்ன கொடுத்திருக்கு, அதுலயே நமக்கு ஹெல்ப்பும் வந்திருக்கு, right? So the help tells me what is it I'm supposed to do, which is the main thing is a separator. SEP, it's a separator. Separator na enna meaning? Anybody, somebody else? It separates two strings. Separate what? It separates two strings. 2 strings. The whole thing is a string, right? I am Chitra is a string. So but wait, right? The whole thing is a string. So when we say separate 2 strings, are this really 2 strings to separate? Okay, separates a string based on the splits. Yeah. criteria. Yeah. You are looking for a character. In the case of space use பண்ண அந்த எந்த character வச்சு நான் வந்து separate பண்ணனும் என்னோட string. இந்த I am Chitrava, okay, this is my intended output வந்து what is the, how do you write it, this one? Okay. Comment எப்படி எழுதுறது? What is the comment? Hash pound? Okay. Hash. Output வந்து எனக்கு I in வேணும், am வேணும், Chitra வேணும், right? So இந்த output எனக்கு வேணும்னா என்ன, what is the separator here? Space is my separator. Let's say in the case la vandu, let's say in this output here, in the particular idhula, I have things like apple, grapes, and whatever mango. Idhula vandu okay, idhukku vandu answer vandu enakku eppadi varanum? Apple thaniya varanum, grapes thaniya varanum, mango thaniya varanum. What do I need to do? What is my separator? My separator would be the comma, right? So that is what a separator means. I think, I don't know, sometimes you can also give separators that are not necessarily one character. You can have multiple characters too. Let's say I had something like this. So what is the separator now? Comma and space. Comma and space, which is not one character, it's multiple characters. So what is separator? Most of you probably already know, so I'll go a little faster. So என்னோட input string நான் separate பண்ண போறேன். So that will be, I'm going with the first example, input. So my thing is the space. I think default is space. I don't have to give space. Is that right? Whoever knows Python. Space கொடுக்கணுமா கொடுக்காட்டியும் பரவாயில்லையா?
வரைக்கும் கொடுத்தோம், வேற கொடுக்க மாட்டோம். Okay. So let's say கொடுத்து பார்க்கலாம். So next question is, okay, I split it. I'm calling a function. எனக்கு இந்த 3 வேல்யூ வேணும். I தனியா, am தனியா, சித்ரா தனியா வேணும். இந்த 3 வேல்யூவையும் என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்ல நான் சேவ் பண்ணி வைக்கணும்? What is it's a question I'm going to call somebody. Maybe Gokul can answer. என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்ல அந்த 3 இன்ஃபர்மேஷனையும் நான் சேவ் பண்ணி வைக்கணும்? வச்சா எனக்கு வசதி. Gokul? மேம் கேள்வி புரிஞ்சுதா? அந்த வர்ற ஆன்சர் என்ன क्वेश्चन புரியலையா? சோ அந்த ஸ்பிளிட் பண்ணி வர்ற ஆன்சரை ஐ தனியா, ஆம் தனியா, சித்ரா தனியா, அந்த ஆன்சரை நான் இன்னொரு ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணுமா இல்ல ஒரு பூலியன்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணுமா? ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகே. அந்த வேரியபிளோட டேட்டா டைப் என்ன? வாட் இஸ் a டேட்டா டைப்? டேட்டா டைப்னா என்ன மீனிங்? ஸ்ட்ரிங் தான். ஸ்ட்ரிங். ஓகே. Answer the first question. Data type na enna meaning solunga modalla. Anybody can answer. Data type na string, integers, float இதெல்லாம் data types. அதெல்லாம் data types. இப்ப வந்து data type, what are data structures? Some of the data structures. Little bit more than a data int இருந்ததுன்னா ஓகே. அதுக்கு அப்புறமா வேற எதுனா இருக்கா? Float. Into float எல்லாம் basic data types. அப்புறமா இந்த collection அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு அரே எல்லாம் படிச்சீங்கதானா இல்லையா? Yes ma'am. படிச்சிருக்கீங்க ரைட்? இந்த கிளாஸ்லயே நான் லிஸ்ட் பண்ணிருக்கேன். அரே லிஸ்ட் whatever it's called. கலெக்ஷன்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ தோஸ் ஆர் ஆல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்சோ ரைட்? இப்போ கொஸ்டின் வந்து இந்த ஸ்பிளிட்டை வந்து ஸ்பிளிட்ல இருந்து when I அந்த ஸ்பிளிட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி வர்ற ரிசல்ட் என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்ல நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்? வச்சா ஈஸி. வேரியபிள் நேம். வேரியபிள் இஸ் நேம். நீங்க சொல்றது என்னது? ஓகே, ஐ கேன் புட் இட் இந்த கேஸ்ல வந்து ஏன்னா இந்த இடத்துல வந்து நான் அந்த இன்புட்டுக்கு பதிலா it comes, so you need to save it in a variable. Give me a variable name. Gokul? Variable name input 2 னு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். Input 2 னு கூட ஸ்டோர் பண்ணலாமா? ஓகே. சோ இந்த input 2 ஓட டேட்டா டைப் என்னது? அது வேரியபிள். டேட்டா டைப் என்னன்னு கேக்குறீங்க? டேட்டா டைப் என்ன? ஓகே. somebody else can answer too. அது ஒரு string ma'am. அது வந்து ஸ்ட்ரிங் னு சொல்றீங்க. ஓகே, I want somebody else to answer. Let's see, Rajeshwari. Yes ma'am. என்ன ஆன்சர் என்ன? Array. Array. It is an array. Okay. Why is it an array? நம்ம ஸ்பிளிட் பண்ணி ஸ்டோர் பண்றப்போ அது ஆர்டர் டு வைவா ஸ்டோர் வராது. சோ அதனால அரே. ஸ்பிளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது நார்மலா வந்து ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் வந்துட்டு அது ரிட்டர்ன் பண்றது வந்து அரேயா தான் மேம் ரிட்டர்ன் பண்ணும். சோ அதனால ஏன் வந்து ரிட்டர்ன் ஆகுது? அரேயா ரிட்டர்ன் ஆகுது? ஏன்னா அது ஆர்டர்டு வேல ஸ்டோர் ஆகுது மேபி அந்த மாதிரி. ஈஸி ஆன்சர் பண்ணலாம். ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். மோகன் பிரசாத். மேம் what is என்ன சொல்லிட்டு இருக்கோம்? what is the question, what is the answer? என்ன क्वेश्चन கேட்டேன் நான்? மேம் லிஸ்ட்னா என்னன்னா மேம்? எதுக்கு? the question is why. ஏன் வந்து லிஸ்ட்ல ஸ்டோர் ஆகுது? லிஸ்டோட பர்பஸ் என்ன? I mean, Rajeshwari was almost there. I mean, it's not like she was off. She was almost correct. Yeah, when the list, what is a list? Somebody tell me, what is a list? எவ்வளோ எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் எத்தனை கொடுத்துருக்கோமோ ஸ்ட்ரிங்ஸ்ல எத்தனை வேர்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கோமோ அதை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம கொடுப்போம். அப்போ வந்து அந்த வேர்டு வந்து கரெக்டா அதுலயே இருக்கு. அதுக்காக இருக்கலாம். அந்த வேர்ட் கரெக்டா I don't understand. இன்னொரு சொல்லுங்க. இப்போ அந்த ஸ்ட்ரிங்ஸ்ல இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி கரெக்டான சைஸ் அதே சைஸ்ல மேபி இருக்கும். அதனால அதே சைஸா? what is size? லெந்த், ஸ்ட்ரிங்கோட லெந்த், அந்த லெந்த்ல வந்துட்டு ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் வந்து அதே லெந்த்தை வந்து வச்சிருக்கோம். அதே ஆர்டர் அந்த இண்டெக்ஸ் அந்த மாதிரி அப்படியே வச்சிருக்கோம். அதனால okay, I would like somebody else to explain a little better. யாருக்கு okay, maybe Vidya.
ஸ்பிட் பண்றது வந்து எல்லாமே ஒரு சேம் டேட்டா டைப்பா இருக்கும். அதனால லிஸ்ட் வந்து சேம் டேட்டா டைப் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அதனாலதான் லிஸ்ட்ல போடுறோமா? ஸோ லிஸ்டோட பர்பஸ் வந்து ஒரு 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 ஸ்ட்ரிங்குக்கும் லிஸ்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? Gokul said it can be a string, இல்லையா? And I'm saying why a string? இது ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்ததுன்னா, இந்த இன்புட் டு ஸ்ட்ரிங்னா this is a string. இந்த இன்புட் this is a string. எல்லாம் வரிசையா இருக்கு. நமக்கு ஸ்பிட் பண்ண பிறகு நிறைய இருக்கு. ஐன்றது ஒரு வேர்டு, அது அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஆம் ஒன்று இருக்கு, சித்ரா இருக்கு. You have multiple information. List is a collection of multiple information, right? That is what a list is. இப்ப லிஸ்ட்னா என்னது? இப்படிதான் போட்டிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? I don't know if the syntax. I am சித்ரா. இந்த இதுக்கும் இந்த இன்புட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? I'll just keep it one next to each other that you can see the difference. பக்கத்துல போடுறேன் நானு. என்ன டிஃபரன்ஸ் இது ரெண்டுக்கும்? It's the same data. I am சித்ரா தான். இது வந்து I am சித்ரா. இது இந்த மாதிரி எழுதுறதுக்கும் இந்த மாதிரி லைன் நம்பர் 5க்கும் லைன் நம்பர் 6க்கும் என்ன டிஃபரன்ஸ்? லிஸ்ட் 3 டிஃபரண்ட் ஸ்ட்ரிங்ஸ் whereas input வந்து எல்லா டோட்டல் 3 வேர்ட் 3 ஸ்ட்ரிங் ஒரே எல்லாம் 3 ஒரே மாதிரி ஆபரேட் பண்ணோம். இது வந்து தனித்தனியா பிரிச்சுட்டேன் நான். இட்ஸ் a collection. ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸா இருந்ததால் அதை நான் பிரிச்சு I have a collection of words. When I have a collection of something, the data structure I use is a list or array. You know, the terminology can be different. Python, like whatever. You have a collection, many information. One information கிடையாது. இந்த string யூஸ் பண்ணா ஒரு information which is I am Chitra. That is the ஒரே information. அதே இது நான் ஒரு அரேல போடும்போது I have 3 information. ஐன்றது தனியா இருக்கு, ஆம்ன்றது தனியா இருக்கு, சித்ரான்றது தனியா இருக்கு. அதனால that's the whole point, because we want to split. Remember, எல்லாம் சேர்த்து ஒரே இதா இருந்ததுன்னா I don't even have to do a split. I am splitting. ஸ்பிளிட் பண்ணா எனக்கு இது வந்து அவுட்புட் வந்து நீங்க அந்த கர்சரை நீங்க வச்சீங்கனாலே இந்த ஹோல் ஹெல்ப் இங்க வருது பாத்தீங்களா? அதுலயே போட்டிருக்கு பாருங்க, returns a list of substrings in the string using the separator. So you need to know என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் you need to understand அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணா அவுட்புட் என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்ல வரப்போகுது சொல்லிட்டு. இப்ப லிஸ்ட்ல இருக்கிறதுனால it's easy for me to access. இந்த ஆம் நான் ஆக்சஸ் பண்ணணும்னா எப்படி ஆக்சஸ் பண்ணுவேன்? what does accessing mean? I have a list. அதை மட்டும் எடுக்கணும், நான் இந்த ஆம்ன்றதை மட்டும் எடுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணுவேன்? what will be my code like? print am. எனக்கு வந்து இந்த ஆம்ன்ற இந்த இதை வந்து பிரிண்ட் பண்ணணும். how do I print? list of 1. Right? So I can do a print list of 1. Yeah, 1. Not why is it not 2? Index starts from 0. So you all know that. I mean, Rajeshwari, your answer was you were there, right? நீங்க வந்து ஆர்டர்ட் அதெல்லாம் சொன்னீங்க. But the simplest answer is split பண்ணா I have multiple values coming back. Multiple values நான் எங்க வைக்கிறது? I need a data structure which is like an array. அதனால array யூஸ் பண்றோம். That is the simplest answer. Once arrayல இருந்ததுன்னா, spelling mistake, but once arrayல இருந்ததுன்னா then I can do my other steps. சரியா? Everybody with me so far? இது வரைக்கும் என்ன சொன்னேன்னு புரிஞ்சுதா? ஏன் வந்து இவ்வளவு நேரம் நான் ஸ்பிளிட்டுக்கு இது பண்ணேன்னு சொல்லிட்டு ஸ்பிளிட் அண்ட் இது. ஸோ என்ன சொல்ல வர்றேன்னா, ஆல் தீஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இன்னைக்கு வந்து ஸ்பிளிட் ஃபங்க்ஷனை பார்த்துருக்கோம். இந்த ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் மாதிரியே there are many functions that you can do. Input, இப்போ இந்த டூப்ளிகேட்டையே நீங்க வந்து ஃபார் லூப் எழுதி நீங்க டூப்ளிகேட் போட்டிருக்கீங்க. Can I just find out the duplicates? ரிமூவ் பண்றதுக்கு ஃபங்க்ஷன் இருக்கா கூட பார்க்கலாம் நான். Input dot cases center uncode ends with expendable find format index is now decimal slower illa. Okay, all right. So one other question, and the same hello la neenga put a duplicate la I'm going a little bit this. If my input is
இன்னொரு கொஸ்டின். இப்ப நீங்க ஹலோன்ற இன்புட்ல நீங்க என்ன சொன்னீங்க? ஆன்சர் என்ன? இஃப் ஐ ரிமூவ் த டூப்ளிகேட், என்ன ஆன்சர் என்ன? HCL. Okay. What if HELO? What if my input is okay? No, what is it? What is the answer? Any difference? First hello, second hello, any difference? Small letter, capital letter. Capital letter. Okay. So the question is remove duplicates. Now, is the second L a duplicate or not a duplicate? We haven't tried. Huh? Try பண்ணல. Not a duplicate. Who can answer that question? Duplicate. Yeah, somebody raised the hand. That's Harishwaran. Yes. நம்ம டூப்ளிகேட்ல ஸ்மால் லெட்டர்ஸும் கேபிட்டல்ஸும் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். அதனால அது டூப்ளிகேட் கிடையாது. பட் நான் ப்ரோக்ராம்ஸ் இது வந்து யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். இது வந்து பிகாஸ் கம்ப்யூட்டர்ஸ்ல ஸ்மால் லெட்டர்ஸ் அண்ட் கேபிட்டல் லெட்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இந்த ப்ராப்ளம் சொல்லும் போதே when the problem statement is there, இது வந்து one of the questions that people should ask. Oh, by duplicate நீங்க என்ன மீன் பண்றீங்க? இப்ப நான் கொடுத்த எக்ஸாம்பிள் படி ஸ்மால் கேஸும் அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் ரெண்டுமே வந்து ஒரே இதாக ட்ரீட் பண்ணணுமா இல்லை தனித்தனியா ட்ரீட் பண்ணணுமா? இது இஸ் த கொஸ்டின். இது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து கிளியரா இல்லைன்னு அர்த்தம். பிகாஸ் கொஞ்சம் பேர் அசியூம் பண்ணிப்பாங்க, ரெண்டு பேரும் எல்லுன்னு தனியா அது மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். ஐ மீன் கம்ப்யூட்டர்ஸ் ட்ரீட் பண்ணுது, எல்லு தனியா அது தனியா ட்ரீட் பண்ணுது. பட் நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது நம்ம வி ஆர் ரைட்டிங் கோட் ஃபார் பீப்புள், ரைட்? யாரோ கஸ்டமருக்காக தான் எழுதுறாங்க. கஸ்டமர் என்ன நினைச்சாங்க? அவங்க வந்து எல்எம் ஸ்மால் கேஸ் அப்பர் கேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைச்சாங்களா, தனித்தனியா இருக்கணும்னு நினைச்சாங்களா? நமக்கு தெரியாது. அந்த கேள்வி நம்ம கேட்கணும். நம்ம this is one of the questions when a problem comes you have to ask this question, what do you mean அப்படி சொல்லிட்டு, சரியா? so even though it's a small if I say if நான் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்து நான் சொல்றேன் இட்ஸ் ஓகே, எந்த கேஸ்னாலும் பரவாயில்ல, ஸ்மால் எல்னாலும் பரவாயில்ல, கேபிட்டல் எல்னாலும் பரவாயில்ல, ட்ரீட் இட் த சேம் வே. ஸோ ஐ எம் சேயிங் இந்த பர்டிகுலர் இதுக்கு ஈவன் கேஸ் வேற மாதிரி இருந்தாலும் ஐ வாண்ட் தி ஆன்சர் டு பி ஹலோ. அவ்வளவுதானா இல்ல கொஸ்டின் வேறையா? இந்த கொஸ்டினுக்கு ஐ கேன் ஹேவ் டூ டிஃப்ரெண்ட் ஆன்சர். I don't know if I can have, but which is the correct answer? HE small LO correct answer, HE capital LO correct answer, illa HE LO correct answer? Third one correct answer. Third one correct answer. How? Yeah, it's different, so it will not remove anything. So now அப்படியே இருக்கிற இன்புட் அப்படியே print பண்ணிடுறேன். So third one is a correct answer based on நான் என்ன ஸ்பெசிபிக்ஸ் கொடுத்தனும். நம்ம ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் எழுதுங்க அப்படி அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அதுல என்ன ஸ்பெசிபிக் கொடுத்துருக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி either one can be the correct answer. Mostly either this or this will be the correct answer. So என்ன சொல்ல வரேன், ஒரு ப்ராப்ளம் சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அதுல இத்தனை விஷயங்கள் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ நம்ம கிளாஸ்ல வந்து இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் நீங்க பழகுறீங்கன்னா நீங்க வந்து பார்த்துட்டு இதுக்கு ஃபார் லூப்ல எழுத போறேன் அதோட நிறுத்திக்காமல் ஸ்டார்டிங்லயே ப்ராப்ளம் என்ன ஒழுங்கா புரிஞ்சுதா, நமக்கு இதுல என்னென்ன கொஸ்டின்லாம் நம்ம கேட்கலாம், இதுல இருந்து நீங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஜஸ்ட் நான் சின்டாக்ஸ் தான் அப்ளை பண்ண போறேன்னா தட்ஸ் ஈஸி, நம்ம அப்படி போயிட்டே இருக்கலாம் நம்ம. பட் வாட் வி ஆர் ட்ரைங் டு டீச் ஹியர் இஸ் ஹவு டு யூ திங்க் அபவுட் த ப்ராப்ளம், என்ன மாதிரிலாம் நம்ம கேள்வி கேட்கலாம், இருக்கு என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் இதுல இருக்கு. இது வந்து சிம்பிளஸ்ட் ப்ராப்ளம் நம்ம கொடுத்துருக்கிறது. நான் கொடுத்துருக்கிறது ரொம்ப சிம்பிள். நம்ம பெரிய ப்ராப்ளம் எழுதும் போது இப்போ கேஃபேயோ இல்ல ஊபர் அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின் இருக்கும், அசம்ஷன்ஸ் இருக்கக்கூடாது, ரைட்? யூ cannot assume that this is how இதுதான் அவங்க கேட்கறாங்க நம்மளால நினைச்சுக்க கூடாது. நம்ம நிறைய பின்னாடி நிறைய இருக்கலாம். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் யூ ஆர் லேர்னிங் டுடே ஆர் இந்த கிளாஸ், இந்த செய்யூர் கிளாஸஸ்ல தட் இஸ் ஒன் திங் யூ ஆர் லேர்னிங். அப்புறமா how do you talk, how do you explain your code, கரெக்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்களா, எப்போ ஸ்ட்ரிங்ன்ற வேர்டை யூஸ் பண்ணணும், எப்போ கேரக்டர்ன்ற வேர்டை யூஸ் பண்ணணும், எப்போ வேர்டுன்ற வேர்டை யூஸ் பண்ணணும், ஃபங்க்ஷன் ஒன்று யூஸ் பண்ணோம்னா அதுல இன்புட் என்னவாக கொடுக்கணும், அவுட்புட் ஏன் வரும், எந்த மாதிரி அவுட்புட் வரும், எதுக்காக அந்த மாதிரி அவுட்புட் வருது, இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ பில்ட் யுவர் ஃபவுண்டேஷன்.
இந்த ஃபவுண்டேஷன்லாம் பில்ட் பண்ண பின்னாடி யுவர் லாஜிக்லாம் வர you can write better code. So that is the purpose of what we did in class today. So any questions? Achu time achu. Any questions? I don't want to drag, but starting next week I might go more than an hour. If next week 8 மணிக்கு ஆரம்பிக்கலாம் சொல்லியிருக்கோம். So if we start at 8 I might take longer. But இப்போ இன்னைக்கு 10 மணின்றதுனால I'm going to end soon. Any questions? இல்ல ரைட்லி சைட் மேம். ஏன்னா ஜென்ரலா நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வாங்கிட்டு ஸ்ப்ளிட் பண்ணோம்னா இன்கேஸ் அதுவுமே ஸ்ட்ரிங்காக தான் சேவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் ப்ரோக்ராமிங் வைஸ்ல. ஸோ இட் இஸ் டுடே நியூ திங் விச் வி லேர்ன். அப்புறம் ஆல்சோ நீங்க சொன்ன மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கணுங்கிறது கரெக்ட் தான். ஏன்னா நான் பண்ண செகண்ட் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து பிரமிட் ஷேப்ல பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கறதான் ப்ரோக்ராம். வேற பார்த்தீங்கன்னா நான் அவங்க கேட்ட ஆன்சருக்கு கொடுக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட்ஸ் காட்டியிருந்தேன். ஸோ that's not right இல்ல. அதான் சோ அதுமே ஒரு discuss it in the class. So we are using the class as a எல்லாரும் நிறைய பேர் இருக்கீங்க, அதனால நிறைய பேர் ஆளுக்கு ஒன்னு கேட்க you will learn more. So yeah, okay, anybody else has any comments, questions? Start speaking. Whoever wanted raised your hand for soft skills, this is your chance to speak. Yeah, so use this chance. Anybody has any other questions, comments? ஓகே, ஸோ என்ன பண்ண போறீங்க எல்லாரும் உங்க ஹோம்ஒர்க்குக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் என்னது வேர்ட்ஸ் ஃப்ரம் ஈச் வேர்ட். சரியா? why you are doing that? Stop sharing. Okay, Bharani, you wanted to show something? Yeah, this is where I made some mistake. So அவங்க கேட்ட ஆன்சர் வரும் அவ்வளவுதான். பட் I think it is not right. So இது பிரமிட் क्वेश्चन கா. So round input கொடுத்தாங்கன்னா it will print off. Yeah, அது பார்க்க ram all that. Okay. Yeah, sometimes maybe it is a simple thing, but sometimes it's better to the purpose வந்து இந்த class sayur class வந்து for you to ask questions and start thinking more. அதுதான் அதனால தான் நான் வந்து நார்மலி நிறைய இது கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கும், பட் ஸ்டார்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போலாமா சொல்லிட்டு. ஓகே, ஸோ homework for tomorrow or for the next class, along with what are the other things you're doing, in the same question, find the duplicates, find it in each word. Yeah, each word la irka remove duplicates, and I don't want the case வந்து treat it separately. small l capital l வேற அதுக்கும் கோட் எழுதுங்க. small l capital l ஒன்னு, treat it the same. ரெண்டு விதத்துக்கும் கோட் எழுதுங்க. புரிஞ்சுதா என்ன சொன்ன? என்ன மேபி ஐ கேன் சென்ட் இட் இந்த இது ரெண்டுக்குமே கோட் எழுதுங்க. சரியா? that is one of your homeworks with whatever else that you do, and then GitHub. So I can post it in the இதுல என்னென்ன GitHub வீடியோ பார்த்து போறேன் அதுன்னு சொல்றேன் நான். That's all for tomorrow. Okay, all right. If you don't have any questions, you can leave. Class ended officially, so I'm going to close the recording also, and you guys can leave. Questions இருந்தா மட்டும் இருங்க.